Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பெரம்பூரில் அவர் வீட்டுக்கு வெளியில் நின்று அவர் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஜொமேட்டோவுடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேர் வந்ததில் 4 பேர் அங்கங்கே ஒரு கண்காணிக்கிறதுக்கு நின்றுட்டு 6 பேர் ஒரு 3 பைக்கில் வந்து இறங்கியிருக்காங்க. பயங்கரமான ஸ்கெட்சாக இருக்குது. ஆமாம், அப்படின்னு அவங்க கொஞ்சம் லேசியாக இருந்துட்டாங்க. லேசியாக இருந்து 6 பேர் ஒரு கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிட்டு கண்ணுமிக்கும் நேரத்தில் பறந்துட்டாங்க. ஒரு இளைஞர், படித்தவர், அந்த சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர், குரல் கொடுத்தவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரை இறந்த செய்தி கேட்டவுடனே கட்சி பேதமின்றி எல்லாருமே இன்னைக்கு வந்து பெரிய அளவில் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நைட்டு திடீர்னு பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியோடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து படுபயங்கரமாக கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தோம். என்ன சார் நடக்குது? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அப்படி ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம் பூவை மூர்த்தி அவர்களுடைய அங்கேருந்து பயிற்சி பெற்று அங்கேருந்து அப்படியே அரசியலுக்கு வந்தவர். பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சி. கன்சிராம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு கட்சி. கன்சிராம் தான் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய வலுவான ஒரு தலைவராக இருந்தார். அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக குரல் கொடுத்து ஒரு தலித் கட்சியாக இல்லாமல் எல்லாத்தையும் அரவணைச்சு போன ஒரு கட்சி. ஆனால் வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தில் பல ஆண்டுகள் வந்து பல முறை வந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அதுக்கு பிறகு கன்சிராம் மறைந்துடுறாரு. அதுக்கு பிறகு மாயாவதி அதனுடைய பொறுப்பாக ஏற்றுக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் வந்து மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியாக அது மாற்றப்பட்டு எல்லா மாநிலத்துக்கும் தலைவர்கள் போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து தேவநாதன் யாதவ் தலைவராக இருக்கார். நம்ம இந்த இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கார், இந்திய வேட்பாளர், அவர் வந்து தலைவராக இருக்கார். அதற்கு பிறகு KM ஷரீஃப் வந்து தலைவராக இருக்கார், மாநில தலைவர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், அவர் வந்து தலைவராக இருக்கார். அதற்கு பிறகு வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து தலைவராகிறார். செல்வ பெருந்தகை இருந்ததா ஒரு இப்போ செல்வ பெருந்தகர் இருந்தார். செல்வ பெருந்தகைக்கு அடுத்து வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து தலைவர். ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர், வழக்கறிஞர், படித்தவர், வழக்கறிஞர். சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். பூவை மூர்த்தியார் அவர்களுடைய பயிற்சி பெற்று அங்கிருந்து உருவானவர். அவர் மாநில தலைவராக வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கட்சிகள் பண்ணார். தொடர்ந்து தனித்தே போட்டி போட்டார். 2021 தேர்தலாக இருக்கட்டும், 2004 தேர்தலாக இருக்கட்டும், 2 முறையுமே வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தமிழகம் முழுவதுமே தனித்து போட்டி போட்டு வேட்பாளர்களை போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தலைவராக உருவாகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு துயரமான சம்பவம், ஒரு படுபாதக செயலை வந்து இன்றைக்கி செய்து முடிச்சிருக்கிறாங்க. பெரம்பூரில் அவர் வீட்டுக்கு வெளியில் நின்று அவர் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஜொமேட்டோவுடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. 10 பேர் வந்ததில் 4 பேர் அங்கங்கே ஒரு கண்காணிக்கிறதுக்கு நின்றுட்டு 6 பேர் ஒரு 3 பைக்கில் வந்து இறங்கியிருக்காங்க. இவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான தட்டைங்க ஒரு இருக்குது, சமூகத்தில் போராடக்கூடிய போராளியாக இருக்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கார், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். ஏதாவது ஆபத்துகள் இருக்கும், பிரச்சனை, அதனால அலர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதுவிதமாக அந்த ட்ரெஸ்ஸை, ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஃபுட் டெலிவரி கொடுக்குற மாதிரி வந்தாலும் சரி, பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க வந்திருக்காங்களோ, பயங்கரமான ஸ்கெட்சாக இருக்குது. ஆமாம், அப்படின்னு அவங்க கொஞ்சம் லேசியாக இருந்துட்டாங்க. லேசியாக இருந்து 6 பேர் ஒரு கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிட்டு கண்ணுமிக்கும் நேரத்தில் பறந்துட்டாங்க. பறந்தோன்னே இவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே வந்தோடனே அவர் கூட இருந்த 2 பேருக்கும் வெட்டு காயப்பட்டிருக்கு. உடனே கிரிப்ஸ் ரோட்டில் இருக்க அப்பளோவுக்கு அவருடைய உடனே அந்த ரத்த வெள்ளத்தோடு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. வந்து முதல்ல சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க, காப்பாற்ற முடியல, மரணிச்சிட்டாரு. GHல இப்போ அவரோட போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடி வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செயலாக இருக்குது. ஒரு இளைஞர், படித்தவர், அந்த சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர், குரல் கொடுத்தவர். அதுக்காகவே திருமணம் பண்ணாமல் இப்போ தான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 46-47 வருஷத்துக்கு பிறகு தான், 50 வயசுக்கிட்ட தான் திருமணமே பண்ணார். படித்தவர், ஒரு வழக்கறிஞர், எல்லா சமூக மக்களுடைய ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவர், மாற்றுக் கட்சி இருக்கக்கூடியவர்களோட ரொம்ப அரவணைத்து போகக்கூடியவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரை இறந்த செய்தி கேட்டவுடனே கட்சி பேதமின்றி எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் வந்து நெருக்கமாக பண்ணிருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட பேசுன்னு அவர் சொன்னார், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வேறு முகாமில் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அன்போட, பாசத்தோட, நட்போடு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ள ஒரு ஆள்.
ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. இது எங்களால் தாங்கிக்கிறவே முடியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறதா நம்மளை பூரா சொல்லக்கூடிய விஷயம் இது. சார், இப்போ எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழக அரசின் முழுக்க முழுக்க அவங்களுடைய நிர்வாக குறைபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, எதிர்க்கட்சிகள் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு, அதை செய்தவர்கள் யாருங்கிறது உடனே இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் சார். ஒரு மாநில தலைவர், அதுவும் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறாரு அப்படிங்கும்போது சாதாரணமாக கடந்து போக முடியாது சார். இல்லை, இது ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு கருப்பு கரை தான். இது தமிழக காவல்துறைக்கு ஒரு கருப்பு கரை தான். ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்திருப்பார். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு அவருக்கு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். இருந்தால் உளவுத்துறைக்கு வந்திருக்கணும் சார், தகவல் ஏதாவது வந்திருக்கணும் சார். இல்லை, உளவுத்துறையை தாண்டி அவங்களுக்கே ஓரளவுக்கு அலர்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரியான அரசியலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்பாங்க. அதை மீறி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது எத்தனை நாள் பிளான் பண்ணாங்க, எவ்வளோ நாள் இது ஸ்கெட்சுங்கிறதெல்லாம் தெரியல. இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்காங்க, காவல்துறை ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியில் எல்லாருமே நீ தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த வழக்கு இப்போ தான் ஆரம்ப கட்டம். மிக விரைவில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை கைது பண்ணிடுவாங்க. யார் என்னங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழக காவல்துறையை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லக்கூடிய காவல்துறை மிக வேகமாக துரிதமாக இந்த விஷயத்தில் செயல்பட்டு சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணிடுவாங்க. ஆனால் இதுபோல் இனிமேல் சம்பவங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. சார், இவர் வந்து மக்கள் போராளியாக பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு இந்த நிலை ஏன் சார் உருவாகுது? இல்லை, போட்டி தான். இப்போ நீங்கள் சமூகத்துக்காக ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறப்ப எதிரிகள் உருவாக்கிட்டு தானே இருப்பாங்க. இப்போ ஒரு தவறு செய்கிறாரு, ஒரு இடத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அங்கே அடக்கி வச்சிருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது இவர் அங்கே போய் நின்று குரல் கொடுக்குறப்ப, அந்த மக்களுக்கு கை கொடுக்குறப்ப, அப்போ ஆப்போசிட் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிராக தானே மாறுவாங்க. இப்போ சமூக களத்தில் போராடக்கூடிய எல்லாருக்குமே வந்து எதிரிகள் அதிகமாக தான் இருப்பாங்க. மறைமுகமாக அந்த 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 கூட்டணியோட கைகோர்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியில் ஒரு வேஷம் போடுவாங்க, உள்ளே ஒரு வேஷம் போடுவாங்க. ஆனால் தொடர்ந்து அது மாதிரியான பிரச்சனை, சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து அச்சுறுத்தலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தானே செய்யும். அது இவர் மட்டும் கிடையாது, எல்லா சமூக போராளிகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எதிர்த்தரப்பில் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆனால் இவர் இந்த வயசில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்குது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். சார், இவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருந்த நண்பர்களும் சொல்லலாம், இல்லை தளபதியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இருவர் வந்து அடுத்தடுத்து கொல்லப்பட்டாங்க. ஒருத்தர் தென்னு சொல்லக்கூடிய தென்னமன்னும், இன்னொருத்தர் அர்ஜுனன் நினைக்கிறேன், அரக்கோணத்தை சார்ந்த ஒருத்தர், அவருமே கொல்லப்படுறாரு. தொடர்ந்து இவருடைய வட்டத்தில் இருக்கவங்க கொல்லப்படுறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்லை அரசியல் மோட்டிவேஷனா, இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகளா? இப்போ ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க. ஒரு கட்சினாலே அரசியல் தானே. இந்த அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறது சாதாரணமாக தெரியலையே. இல்லை, சாதாரணமாக அதை கடந்து போயிடக்கூடாது. சாதாரணமாக கடந்து போயிடவும் கூடாது. இதை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயந்தான். ஒரே கட்சியில் தொடர்ந்து அது மாதிரியான ஆட்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் காரணமா, இல்லை வேறு எதுவும் காரணமா, இல்லை தனிப்பட்ட இவங்களுக்குள்ள வேறு எதுவும் காரணமா, இல்லை தனிப்பட்ட முறையில் வேறு எதுவும் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் அது தெரிய வந்துடும். சார், இவர் மீதும் சில வழக்குகள் இருக்கதா சில செய்தி சேனலில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன சார் நடக்குது? இல்லை, அரசியல் களத்தில் பொது தளத்தில் இருக்கிறப்ப வழக்குகள் வர்றதெல்லாம் சகஜம்தான். இல்லை, கிரிமினல் வழக்கு இருக்கிறதாகவே செய்திகளை வந்து பதிவு செய்திகள் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம முதல்ல அவர் இறந்துருக்கிறார். இறந்தவரை பற்றி நம்ம வந்து அவருக்கு பின்புலம் என்ன இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய இப்போ நேரம் கிடையாது. இப்போ ஒரு உயிர் பழி போயிருக்கு. அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது கூட இப்போ நேரம் இல்லை. முதலில் இப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கொலையாளிகளை உடனே கைது பண்ணணும். சம்மந்தப்பட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணி என்ன காரணங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டாங்க. இப்போ மற்ற சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அது விசாரணையில் தான் தெரியும். தனிப்பட்ட அரசியல் காரணமா, இல்லை இவருக்கும் வேறு ஏதாவது ஒரு கேங்க்கு உள்ள தனிப்பட்ட மோதலாங்கிற விஷயங்கள்லாம் பல்வேறு கோணங்களில் போலீஸ் தரப்புலேருந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மிக விரைவில் தெரிஞ்சிடும். அரசியலுக்காக ஒரு கொலை பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை இவருடைய பெர்சனலாக இவருக்கும் வேறு ஏதோ ஒரு கும்பலுக்கும் போட்டி இருந்திருக்கா, பகை இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு தான் தெரிய வரும். சார், மக்கள் போராளின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? மக்கள் போராடினா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த விதமான விஷயத்தில் ஒடுக்கப்பட்டாலும் அங்கே போய் நின்று குரல் கொடுக்குறாரு, போராடுறாரு, நிறைய கல்வி உதவிகள் பண்ணுறாரு, நிறைய பேரை படிக்க வச்சுருக்கிறாரு. அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. பொது பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு. வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. அந்த மாதிரி தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இது பொதுத்தளத்துக்கு அர்ப்பணித்தவர். இதுக்காகவே திருமணம் பண்ணாமல் ரொம்ப நாளாக 45-46 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்து இப்போ தான் திருமணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு.
அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு மக்கள் போராளி அந்த அவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் செல்லமாக கூப்பிடுற விஷயம்தான். இவரை பற்றி பல தகவல் இப்போ ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இவர் வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார், அதனால வந்து நிறைய எதிரிகள் சேர்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிலர் பேசுகிறத பார்க்க முடியாது. இல்லை, அதுவும் அந்த தரப்புலையும் விசாரணை நடக்குது. போலீஸ் தரப்பில் இவர் தரப்புலேருந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணுறாரு, அது சம்மந்தமாக தொழில் ரீதியான போட்டியா அரசியல் ரீதியான போட்டியா அப்படிங்கிறது விசாரணை நடக்குது. விசாரணையில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பல்வேறு தரப்புலேருந்து தான் போலீஸ் தரப்புலேருந்து நீங்கள் விசாரணை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பல்வேறு தரப்புலேருந்து விசாரணை பண்ணுவாங்க, பல்வேறு ஆங்கிள்லேருந்து விசாரணை பண்ணுவாங்க. இவருக்கும் வேறு ஏதாவது ஒரு கும்பலுக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்கா, தொழில் போட்டி இருக்கா, இல்லை அரசியல் போட்டி இருக்கா அப்படின்னு பல்வேறு கோணங்களை விசாரிப்பாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத மிக விரைவில் போலீஸ் தரப்பில் தெரிய வந்துடும். நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, அரசியல்வாதினா நிலம் தொடர்பான பிரச்சனைகள், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வரதான் செய்யும். ஏன்னா யாராவது போய் குடிசையை போட்டு இடத்துல உட்காந்துருவான், இவங்க போய் காப்பாற்றுறதுக்கு போவாங்க. இல்லை இவங்க யாரோ ஒரு ஆள் ஒரு இடத்த வாங்கி போட்டு ஒரு ஊருக்கு அவுட்டரில் உட்காந்துருந்துருப்பாங்க, அந்த இடத்த வந்து இன்னொருத்த வந்து அபகரிச்சிருப்பானுங்க, இவங்க அதுக்காக பேசியிருப்பாங்க, போய் குரல் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்குன்னா இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சென்னையை சுற்றி நிறையா நடக்கும். அப்போ அவங்க பாதுகாப்புக்கு யார்கிட்ட போய் கேட்பாங்க, ஒரு அரசியல் கட்சிட்டு. அது எந்த இவர் மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சிட்டையும் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்னோட இடத்த பிடிங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வேணும்னா நிலப்பிரச்சனையாக மாறும். அந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் எல்லா அரசியலுக்கு இவர் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி நிர்வாகிகள் மீதும் ஏதாவது நிலம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையா இல்லை அரசியல் ரீதியான போட்டியா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடக்குது. சார், இப்போ சாதாரணமாக வெளியில் வரும்போது கூட இவரை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஆதரவு பட்டாளம் இருந்துகிட்டு இருக்கும். பட்டாளத்தோடு தான் வெளியில் வருவார். இப்போ சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கேயும் 20-30 பேர் சேர்ந்து தான் போவார். அப்படிப்பட்டவருக்கு எப்படி சார் இது இப்படி நடந்திருக்கும்? அதுதான் அந்த அந்த டைமை தான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. சார், இப்போ கூட ஒரு பேசிட்டு இருக்கும்போது அவரை சுற்றி நிறைய அவருடைய ஆதரவாளர் நின்றுட்டு இருந்ததாகவும். ஆமாம், ஆதரவாளர் ரெண்டு பேர் கூட இருந்த ஆதரவாளருக்கும் வெற்றி விழுந்திருக்கு. அப்படிங்கும் போது இது எப்படின்னா ஒரு பர்பஸாக வந்து அந்த இடத்துல பண்ணுற மாதிரி தான் அலர்ட் ஆகிப்பாங்க. இப்போ அரசியல்வாதியாக இருந்தாலே 10 பேரோட தான் போவாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலுமே ஒரு பாதுகாப்புக்கு, ரெண்டாவது கூட ஒரு இது வேணுங்கிறதுக்காக 10 பேரோட தான் போவாங்க. இவரும் அந்த மாதிரியான ஆட்டோட தான் எப்பயும் போவார். ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் தன்னுடைய ஏரியாக்குள்ளே வந்து தான் வீட்டுக்கு முன்னாடி யார் செஞ்சிட போகிறா அப்படிங்கிற அவருக்கு ஒரு நம்பிக்கை. அது ஒரு கோட்டை, அவருடைய கோட்டை. ஆமாம், அது உள்ளே வர முடியாது, வந்து எப்படி பண்ண அங்கே அதில் தான் வந்து நம்ம சினிமா படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு காட்சியில் வந்து அந்த ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு அது மக்களாக போய் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய சம்பவம்னு சொல்லணும். ஏன்னா இப்போ தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் டைரக்டர் ரஞ்சித் வந்து அவரை பார்த்து அந்த பாடியை பார்த்து கதறி எழுந்துட்டுலாம் போயிருக்காரு. கிரேம்ஸ் ரோட் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் பாடியை பார்த்துட்டு பல்வேறு தரப்புல இருந்து, சினிமா தரப்புல இருந்து, அரசியல் தரப்புல இருந்து, பல்வேறு தரப்புல இருந்து அவருக்கு சம்பந்தமா இன்னைக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரஞ்சித்துக்கு நண்பர்னு சொல்றாங்க. ஆமா, ரஞ்சித்துக்கு வந்து நண்பர் அப்படிங்கிற போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவரோட பயணப்பட்டவர்கள்லாம் அவரோட சம்பந்தப்பட்ட நினைவுகளை வந்து அவருடைய அவங்கவுங்க சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் இது. எந்த கோணத்தில் நடந்திருக்கு கொலை அப்படிங்கிறது முதல்கட்ட விசாரணையில் தான் தெரியும். இது அரசியல் ரீதியான கொலையா இல்லை தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்கல் கொலையா அப்படிங்கிறதுல இவர் வேறு இடத்துல வச்சு இவரை அது மாதிரியான முயற்சிகள் பண்ணியிருந்தால் கூட தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே அந்த கூட இருக்கக்கூடிய ஆட்களோடு தான் அவர் போவார். ஆனால் அந்த அவருடைய ஏரியாவுக்குள்ளேயே வந்து யார் நம்ம ஏரியாவில் வந்து நம்ம யார் பண்ணிட போகிறாங்கிற கொஞ்சம் ஒரு அசால்ட்டாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு வந்து சினிமா படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் மாதிரி இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஒரு திட்டமாக ஒரு பிளானை தான் அந்த இதை ஸ்கெட்சை பண்ணியிருக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, பார்ப்போம். சார், இவர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இவர் எப்படி சார் மாயாவதியோட அந்த கட்சியில் இணைகிறாரு? இல்லை, அதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த தேசிய கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கு மாநில பொறுப்பு. இப்போ KM ஷரீஃப் வந்து இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார், செல்வ பெருந்தகை இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார். இப்போ அந்த தலித் அரசியல் பேசக்கூடிய தலித் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே அந்த ஒரு லிங்கில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு மாநில தலைவர், ஒரு இளைஞர் தேவைப்படுறப்ப இவர் பேரை ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த கட்சியில் ரெஃபர் பண்ண பிறகு அவர் மூலியமாக இங்கே அப்படி இந்த மாநில தலைவர் ஆகிறாரு. மாநில தலைவராகி ரொம்ப நாளாக மாநில தலைவர் இருக்கக்கூடியவர். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் மாநில தலைவர் இருக்கக்கூடியவர் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஷார்ட் டைமில் இருந்தாங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே மாநில தலைவர் இருந்துட்டு போயிட்டா. செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், KM ஷரீஃபாக இருக்கட்டும், தேவநாதன் யாதவாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஆனால் இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக மாநில தலைவராக இருக்கார். அந்த கட்சியை வளர்க்குறதுக்காக தொடர்ந்து பாடுபட்டு இருக்கார். தனியாகவே நிற்கிறாங்க. 2021, 19, 24 இந்த 2000 நடந்து முடிஞ்ச 40 வேட்பாளர் போட்டு பிரச்சாரம் பண்ணார். ஓரளவுக்கு தனியாக ஒரு கட்சியை உருவாக்கணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தார், முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தார். வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.